ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுறீர்கள்? ஏன் உங்களுக்குள் விசுவாசம் இல்லாமல் போயிற்றது என்றார். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏசப்பா வந்து ஒரு ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறார். ஊழியம் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் டைம் சாயங்காலம் ஆன பிறகு ஏசப்பா சீசரை பார்த்து சொல்கிறார், நம்ம அக்கறைக்கு போவோம் வாங்க, ஒரு படகை ஆயத்தப்படுத்துங்க சொல்லி ஏசப்பா சீசரை சொல்லும்போது, சீசருங்க அதே போல் படகை ஆயத்தம் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படகுல வந்து ஏசப்பா சீசர்லாம் ஏறி அப்போ கப்பலில் போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா பாதி தூரத்தில் ஏசப்பாவுக்கு வந்து உடம்பு டயர்ட் ஆகி சொல்லி அவர் வந்து அந்த படகுலேயே வந்து தூங்கிறார். அப்படி தூங்கும்போது போட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா கடல் கொந்தளிக்குது, பயங்கரமாக சுழல் கட்டை அடிக்குது. இதை கண்டு சீசன்லாம் ரொம்ப பயந்து ஏசப்பா எழுப்புறாங்க, போதகரே போதகரே எழுந்திருங்க போதகரே, நாங்கள் வந்து மடிஞ்சிருவோம் போல், நாங்கள் செத்துருவோம் போல் இருக்க, உங்களுக்கு கவலை இல்லையா சொல்லி நீங்கள் தூங்குறீங்களே சொல்லி ஏசப்பா எழுப்பும் போது ஏசப்பா உடனே எழுந்து அந்த காற்றை பார்த்து அது வந்து நீ வந்து அது ஏசப்பா ஒரே வார்த்தை சொல்கிறார், அந்த காற்று வந்து நின்று போச்சு. கடலை பார்த்து ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்ல அந்த கடலை அமைதலாக ஆயிடுச்சு. இதை கண்டு உடனே ஏசப்பா சீசரை பார்த்து சொல்ல, ஏன் பயப்படுறீங்க, ஏன் உங்களுக்குள்ள விசுவாசம் எல்லாம் போயிடுது? ஏசப்பா சீசரில் பார்த்து கடிந்து கொள்கிறார். அதுக்கப்புறம் சீசருங்க வந்து இவர் கண்டு இவர் செய்கிற அற்புதம் கண்டு அவங்க பயந்து நிற்கிறாங்க. அதாவது சீசருங்க பார்த்தீங்கன்னா ஏசப்பாவோட சொன்ன வார்த்தையை அவங்க நம்பலை. ஏசப்பா கூட இருக்கிறான்னு சொல்லி அவங்க அந்த விசுவாசமும் அவங்களுக்கு எல்லாம் போயிட்டுது. அதனால அந்த பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பயந்துட்டாங்க. இன்றைக்கி அநேக பேர் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம அப்படி தான் இருக்கோம். நம்ம வந்து ஏசப்பா வார்த்தையை நம்ம நம்ப மாட்டோம். அது மட்டும் இல்லை, ஏசப்பா நம்ம கூட தான் இருக்க சொல்லி விசுவாசிக்காமல் நம்ம வாழ்க்கையில் சில டைமில் பிரச்சனை வரும்போது, சில டைமில் கஷ்டங்கள் வரும்போது, சில நேரத்தில் பாடு உபத்திரம் வரும்போது நம்ம அதை கண்டு நம்ம பயந்து போயிடுறோம். ஏசப்பா முன்னாடி சீசனில் பார்த்து என்ன சொல்லிட்டாருன்னா, வா ஒரு படகு ஆயத்தப்படுத்து, நம்ம அக்கறைக்கு போகும்னு சொல்லிட்டாரு. அதாவது படகு வந்து அக்கறைக்கு போயிடும்னு முன்னாடியே வார்த்தையாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஏசப்பா கூட தான் இருக்கிறாங்க. அவங்க ரெண்டுமே விசுவாசிக்காமல் வந்து அவங்க வர பிரச்சனை கண்டு பயந்தாங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சரி, நம்ம ஒரு நாள் சரி நம்மளுக்கு உரமாக ஏற்படுற பிரச்சனை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. நம்மளுக்கு வருகிற எண்ணெய் உபத்திரம் பாடு கஷ்டங்கள் எது வந்தாலும் சரி அதுக்கு நம்ம அதை பொருட்படுத்தக்கூடாது. ஏசப்பாவோட வார்த்தையை நம்பணும். நம்ம ஒன்று ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிற விசுவாசிக்கணும். என்ன வந்தாலும் ஏசப்பா பார்த்துப்பா சொல்லி அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு என்ன நடந்தாலும் கத்தரை பார்த்துப்பாரு. கத்தரை நம்புங்க, கத்தருடைய வார்த்தை நம்புங்க. அது உங்களை பாதுகாக்கும், அது உங்களுக்கு சகலமும் கொடுக்கும். ஆமீன்.